ஹரி ஓம். ஓம் மகாஸ்வனாய நமஹ. 41வது மந்திரம். யார் ஒருவர் கம்பீரமான நாதத்தை உடையவராக இருக்கின்றாரோ அவர் பெயர் மகாஸ்வனாய. இறைவனுடைய அந்த நாதம், இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நாதம் மிகவும் கம்பீரமானதாக இருக்கின்றது. வேதங்கள் சொல்லுகிறது, இறைவனுடைய மூச்சுக்காற்றுத்தான் வேதம் என்று சொல்லுகிறது. வேத ரூபம் என்பது பெரிய ஸ்வரம், பெரிய சப்தம். அப்போது இறைவனுடைய அந்த மூச்சுக்காற்றின் மூலமாக வெளியிலே வரக்கூடிய அந்த சப்தம், ஒளி இருக்கல்லவா, அதுதான் நாம் இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேதங்கள். அப்போ வேதத்தை நான் உச்சரிப்பதின் மூலமாக அந்த வேதத்துக்கு நாயகனாக இருக்கின்ற இறைவனை பிடித்து விடலாம். இதுதான் ரகசியம். சப்தத்தை உச்சரிப்பதின் மூலமாக சப்தத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற பரம்பொருளை நம்மால் பிடித்து விட முடியும். ஒளியை பிடித்து கொண்டே ஒளியாக இருக்கின்ற, அறிவு சொரூபமாக இருக்கின்ற இறைவனை அடைந்து விடலாம். அந்த சொரூபமாக மகாஸ்வனாய, அந்த சொரூபமாக யார் இருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய வந்தனங்கள் இருக்கட்டும். அப்போது இந்த ஒளி என்பது எப்படி இருக்கின்றதாம்? 4 வேதங்களாக, 6 அங்கங்களாக, உபங்கங்களாக, இதிகாசமாக, புராணமாக, எல்லாவற்றினுடைய சாரமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரமாக இறைவன் ஒளி சுரூபமாக இருக்கின்றார். ஹரி ஓம்.